ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி வந்து இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம சைட்டில் வந்து ரீடிங் விசிபிள் ஆகலை ஒரு சைட்டில். ஸோ அந்த சைட்டில் என்ன ஃபால்ட்டுங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதுதான் ஸ்கேடா பாக்ஸு, ஸ்கேடா எஸ்எல்டிசி பாக்ஸுன்னு சொல்லுவோம், ஸ்கேடா பாக்ஸுன்னு சொல்லுவோம். ஸோ இதில் வந்து நமக்கு இப்போ ரீடிங் வரல. பவர் சப்ளை வந்து ஆன் பண்ணாலுமே நமக்கு ரீடிங் விசிபிள் ஆகலை. ஸோ கேபிள் ஃபால்ட்டா இல்லை இந்த ஈத்தர்நெட்டு சுவிட்ச் ஃபால்ட்டான்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணிட்டு அடுத்தது வந்து நம்ம இதில் என்னென்ன இருக்கும்னா, நமக்கு டிசி டு ஏசி டு டிசி பவர் சப்ளை இருக்கும், சிமெண்ட்ஸ் இருக்கும், இது ஈத்தர்நெட்டு, இது வந்து எஸ்எல்டிசி பாக்ஸ்காரங்க யூஸ் பண்ணுறது, இது எஸ்பிடின்னு சொல்லுவோம், சர்ஜ் ப்ரொடெக்டர் டிவைஸு, இது வந்து ஈத்தர்நெட்டு நம்ம யூஸ் பண்ணுறது, நம்மளோட ஓன் யூஸ்க்காக இந்த ஈத்தர்நெட் சுவிட்ச் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். எதுக்காகனா, ரீடிங் வந்து நமக்கு டெய்லி எவ்வளோ ஜென்ரேட் ஆகுது, சைட்டில் ஏதாவது ஸ்ட்ரிங்கில் ஃபால்ட் இருக்கா, இல்லை பேனலில் எதுவும் டேமேஜ் இருக்கா அப்படிங்கிறது வந்து இந்த ஈத்தர்நெட் மூலிமாவே நமக்கு ரீடிங் வரும்போது நம்ம பார்த்து கண்டுபிடிச்சிக்கலாம். இதில் வந்து எதுவும் கனெக்ஷன் இருக்கா, லூஸ் கனெக்ஷன் இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணிடலாம். இங்கே ஒரு எஸ்பிடி இருக்குது. இந்த எஸ்பிடி எதுக்காக நம்ம இதில் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறோம்னா, நமக்கு வந்து நமக்கு இந்த மின்னல் இடி டைமில் வந்து நமக்கு ஃபால்ட் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக எஸ்பிடி நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ நம்ம ஆஃப் பண்ணிட்டு இப்போது இதுதான் இன்வெர்ட்டரில் நம்ம கேபிள் போட்டிருக்கோம். புது கேபிள் ஒன்று நம்ம வந்து இப்போ கனெக்ட் பண்ணிட்டு இப்போ ரீடிங் கேபிளில் ஃபால்ட்டா இல்லை நமக்கு டிவைஸில் ஃபால்ட்டாங்கிறத செக் பண்ணிடுவோம். இதோட இந்த எஸ்பிடி எஸ்எல்டிசியோட நமக்கு மேலே ஒரு ஆண்டனா இருக்கும். அதாவது இது எதுக்குன்னா, ரிசீவர் ஒரு சைட்லேருந்து இன்னொரு சைட்டுக்கு வந்து சிக்னல் ரிசீவ் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இன்வெர்ட்டரில் இது ஒரு கனெக்டரு. இப்போ இங்கேருந்து நமக்கு வந்து எஸ்எல்டிசி பாக்ஸுக்கு போகிற ஒயர் வந்து நமக்கு டேமேஜா இல்லை நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம புதுசாக ஒரு கேபிளை போட்டு கனெக்ஷனை செக் பண்ணிடலாம். இது வந்து 1 மெகாவாட்டு நம்ம செக் பண்ணிட்டோம். இப்போ நம்மளதில் வந்து கேபிள் தான் ஃபால்ட்டு. ஸோ நம்ம கேபிள் ரீப்ளேஸ் பண்ணோம்னா நமக்கு வந்து இப்போது நமக்கு நார்மலாக டிஸ்பிளே ஆகும், வேல்யூஸ் எல்லாமே டிஸ்பிளே ஆகிரும். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எலக்ட்ரிக்கல் வீடியோஸ் வந்து நம்ம அப்பப்போ அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். ஃபால்ட்டு வர டைமில் மட்டும்தான் நம்மளால் அப்டேட் பண்ண முடியும். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள் பாய்ஸ். தேங்க்யூ.